படம் ஏற்கனவே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆனா இன்னும் சில பேர் பார்த்துட்டாங்க முன்னாடியே பைரசி இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாம. ஆனா உண்மையான ஃபேன்ஸ் வந்துட்டு இன்னும் படம் பார்க்காம தான் இருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவரு கடைசி படங்கிறனால 2வது சிஎம்மா வேற ஆயிட்டாரு. ஸோ நல்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம். 60 நாள்ல எவ்வளவோ கொள்ளை, கஞ்சா, மாத்திரை எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு இந்த 60 நாள் ஆட்சியில். இப்போ 23ஆம் தேதி அவங்க படம் வருது. நாட்டுக்கு முக்கியமானது. அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்களே, அதனால அது திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. தளபதியோட லாஸ்ட் படம் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும். பட் ரிலீஸ் தேதி கொஞ்சம் தள்ளி போய் இப்போதான் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எல்லாமே லாஸ்ட் டைம்னால எல்லாருமே போய் பார்ப்பாங்கன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். விஜய் கெரியர்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நம்புறேன். படம் வந்தாதான் தெரியும் என்னான்ட்டு. எல்லாருமே எதிர்பார்த்த படம் தான் இது. அவரு பொலிட்டிக்கல் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுல நிறைய ஒரு அரசியல் இருக்கு, ஒரு மக்கள் எதிர்பார்த்ததான். பட் இருந்தாலும் மக்களோட அது அவருக்கு இருந்ததுனால இப்ப சிஎம் ஆயிருக்காரு. ஆனா இருந்தாலும் அந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் தான். எல்லாரோடையும் இருக்கிற ஆர்வம் எங்ககிட்டயும் இருக்கு. அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாற்றம் இப்ப அவரோட அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல இருக்கா, இந்த படத்துல வந்ததுனாலதான் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா மாற்றி நடந்திருக்கு. அதனால எதிர்பார்ப்பு இருக்கு. படம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ன்றது இருக்காது. ஜனநாயகன் படம் நல்லா இருக்கும்னு தான் நானும் கேள்விப்படுறேன். நானும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா விஜயோட கடைசி படம். ஸோ நானும் அவரோட ரசிகர் தான். எதிர்பார்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுல நிறைய அரசியல் ஒரு செயல்பாடு இருந்துச்சு அந்த படத்துல. ட்ரெய்லர்ல அதெல்லாம் பாக்குறப்பே தெரிஞ்சு அதோட இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அவர்கிட்ட. கண்டிப்பா படம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அதை பற்றி என்ன, முன்னாடியே வர வேண்டியது, இப்போ லேட்டாக வருது. முன்னாடி வந்திருந்தா கூட கொஞ்சம் கம்மியாக பார்த்துருப்பாங்க. இப்போ நிறையா போய் பார்ப்போம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிருச்சு. எல்லாரும் போய் பார்ப்பாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. பார்க்கலாம், நல்லா பப்ளிக்லாம் போய் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். படம் வந்தா பார்ப்போம். படத்தை போயிட்டு முதல்வர் படம் பார்ப்போம். கரெக்டாக